வணக்கம். இன்னைக்கு நவவித பக்தியில 9வதா இருக்கிற ஆத்ம நிவேதனம். அத பத்தி தாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இதுக்கு முன்னாடி பாட்காஸ்ட்ல சக்கியம் பத்தி பார்த்தோம். நட்பு. இது வரைக்கும் 8 வித பக்திய பார்த்துட்டோம். அதாவது 8 படிகட்ட ஏறியாச்சு. இந்த 9வது படிகட்டுல நாம என்னதான் பண்ண போறோம்? அத பத்தி தான் பேச போறோம். நட்புங்கிற ஆயுதத்தால பகவானுக்கும் நமக்கும் இருக்கிற இடைவெளிய சக்கியம் மூலமா நாம பிரேக் பண்ணோம். அவர்கிட்ட நாம கொஞ்சம் நெருங்கி போயிட்டோம். அந்த நெருக்கம் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட நாம நல்ல உரிமை எடுத்துப்போம். அவரும் நம்ம கிட்ட நல்ல உரிமை எடுத்துப்பாரு. நமக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு நல்லா சுட்டி காட்டுவாரு. அத சந்தோஷமா நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். அதுதான் நட்பே. ஏன்னா ஒரு நட்பு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம நல்லது கெட்டது எல்லாத்தையும் அப்பப்ப சுட்டி காட்டிக்கிட்டே இருப்போம். அவன் கோச்சிப்பானோ அவனை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக தேன் தடவி பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம். பட்டனை போட்டு உடைச்சிடுவோம். அந்த மாதிரி நட்புங்கிற இடத்துல பகவான் கிட்ட நம்ம நெருங்கி போயிட்டோம். அடுத்து என்ன? இப்படி நெருங்கி போன நட்பால நம்ம அதிகமா உரிமை எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம். அவரும் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொசசிவ்னஸ் வரும். அதுக்கப்புறம் என்ன? காதல் தான். அது அழகான காதலா மாறும். இந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. சின்ன வயசுல இருந்து நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க காதலர்களா மாறுவாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிப்பாங்க. சந்தோஷமா இருப்பாங்க. அதே மாதிரிதான் இதுவும். இந்த காதல் ரொம்பவே வித்தியாசமானது. எந்த அளவுக்கு வித்தியாசமானது அப்படின்னா இங்க பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் கிடையாது. பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பே இல்லாம அபரிமிதமான ஒரு காதலை பகவான் இடத்துல நம்மளால கொடுக்க முடியும் அப்படின்னா அதுதாங்க இந்த ஆத்ம நிவேதனம். இந்த காதல் என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது இந்த நட்புல இருந்து காதலுக்கு எப்படி ஜம்ப் பண்றோம் அப்படின்னா, அவர்கிட்ட எடுத்துக்கிற உரிமையெல்லாம் தாண்டி போய் எனக்கு எல்லாமே நீதான், உன்னையெல்லாம் வேற எந்த கதியும் இல்லை, நான் நினைக்கிறது பேசுறது உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணனேங்கிற மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் அவருக்காகவே செய்ய ஆரம்பிப்போம். அவரை நினைச்சுக்கிட்டே செய்ய ஆரம்பிப்போம். அவரோட மனசு கொஞ்சம் கூட வருத்தப்பட கூடாதுன்னு பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பிப்போம். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காதலா மாறும். அந்த காதல்ல எல்லாமே சகலமுமே நீதான் நாராயணா அப்படின்னு எல்லாத்தையுமே அவருக்கே அர்ப்பணிக்க தோணும். அதையும் தாண்டி ஒரு கட்டத்துல நான்கிற எண்ணமே காணாம போயிடும். நான்கிறது அப்படியே கரைஞ்சி போயிடும். நீ நானும் ஒண்ணுதான், நான் உன் கூட ஒன்றரை கலந்துட்டேன், உனக்குள்ள நான் இருக்கிறேன், எனக்குள்ள நீ இருக்கிற, நான்கிற ஒருத்தி இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் ஆத்ம நிவேதனம். நம்மளுடைய ஆத்மாவை நம்ம பார்த்ததே இல்லை, ஃபீல் பண்றோம். அதே மாதிரிதான் பரமாத்மாவையும் ஃபீல் பண்றோம். அந்த ஃபீலிங்ஸ், அந்த அபரிமிதமான காதலை ஒட்டுமொத்தமா எனக்குள்ள இருக்கிற அன்பு, என்னை சுத்தி இருக்கிற இந்த இந்த உடம்பு இல்ல சொத்து சுகம் எல்லாத்தையுமே, இன்பம் துன்பம் துயரம் துக்கம் எதுவா இருந்தாலும் சரி, என்னோட கடமைகளா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் என் புண்ணியம் பாவம் எல்லாத்தையுமே உனக்கே அர்ப்பணம் அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்துட்டு அதுல எந்த வித உரிமையும் எடுத்துக்காம எனக்கு சகலமும் நீதான், உன்னையெல்லாம் எனக்கு வேற எதுவும் கதி இல்லை, எனக்கு வேற எதுவும் தெரியாது, அந்த நிலைக்கு போய் அவர்கிட்ட ஒன்றா கலந்து விடுவதுதான் ஆத்ம நிவேதனம். ராதை பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ராதை கண்ணாடி பார்த்தாங்க அப்படின்னா கிருஷ்ணரோட முகம்தான் தெரியுமா. ஏன் அப்படின்னா கிருஷ்ணரை அந்த அளவுக்கு நினைச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். கிருஷ்ணர் வேற இல்ல ராதை வேற இல்லைங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவங்க எந்த அளவுக்கு அந்த காதலோட நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, அந்த காதலை வெளிப்படுத்தினாங்க அப்படின்னா அவங்களோட முகத்தை பார்க்கும்போது கூட கிருஷ்ணர் தான் தெரிவாங்களா, அவங்க முகம் தெரியாத.
இதுதான் காதல். உத்தவர் கிருஷ்ணர் கூடவே இருந்தாரு. எந்த அளவுக்கு கிருஷ்ணர் கூடவே இருந்தால்னா, கிருஷ்ணருக்கும் உத்தவருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல வித்தியாசமே தெரியாதாம். அவரோட நட, அவரோட பாவனை, அவரோட பேச்சு, அவரை மாதிரி ஒரு சிரிப்பு, அவரை மாதிரியே செயல்கள், இது எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? நம்ம யார் கூட அதிகமா பழகுறோமோ அவங்கள மாதிரியே மாறிடுவோன்ட்டு. அதுதாங்க இந்த ஆத்ம நிவேதனம். நம்ம எந்த அளவுக்கு அவர் கூட நெருங்குறோம் அப்படின்னா அவராவே மாறிடுவோம். நான்கிற அந்த இலைங்கிற அந்த ஒரு பர்சன் காணாம போயிடுவாங்க. இல்ல வேற ஒரு பர்சன் காணாம போயிடுவாங்க. அங்க பகவத் ஸ்வரூபம் மட்டுமே நிலைச்சு நிற்கும். அதுதான் ஆத்ம நிவேதனம். இந்த ஆத்ம நிவேதனத்துக்கு நிறைய பக்தர்கள் நம்ம கதை சொல்லலாம். நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு பக்தர்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதத்துல அவங்கள பகவானுக்காக முழுமையா அர்ப்பணிச்சிருக்காங்க. சில பக்தர்கள் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல தன்னோட சொத்து சுகம் எல்லாத்தையுமே எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டு ஆண்டியா பகவானை நினைச்சுக்கிட்டே போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் அவர் கொடுத்த கடமையில இருந்து நம்ம என்னைக்கும் தவறக்கூடாது, இது அவர் கொடுத்த உடம்பு, நானும் அவரும் ஒண்ணு, அவருக்காகவே அவரோட கட்டளையா நினைச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் செய்யறேன் அப்படின்ட்டு செய்யறதும் கண்ணன், செய்விப்பதும் கண்ணன், செய்ய போறதும் கண்ணன்ட்டு, இல்ல வாங்க போறதும் கண்ணன்ட்டு அவரை நினைச்சுக்கிட்டே தெய்வத்தை நினைச்சுக்கிட்டே ஒவ்வொரு கடமையும் செய்யறது. நம்ம கிட்ட ஒருத்தர் யாசகம் கேக்குறாங்க, உதவி கேக்குறாங்க அப்படின்னா, அட பகவானே கேக்குறாரு. உதவி கேக்குறாரா, பகவானே கேக்குறாரு. நமக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றாரா, பகவானே செய்யறாரு. எல்லாத்துலயுமே நீக்கமர நிறைஞ்சிருக்கிற ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு ஜீவன்களிலும் பகவான மட்டுமே நினைச்சு பார்க்கறது. அங்க வேற யாருமே இல்ல, வேற எந்த ஆத்மாவும் இல்ல, என் எதிரி இல்ல, துரோகி இல்ல, அப்பா இல்ல, அம்மா இல்ல, வேற யாருமே இல்ல, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே இல்ல. அந்த இடத்துல இருக்கிறது நானும் பகவானும். ஆனா நானுமே கரைஞ்சு போய்கிட்டு இருக்கேன் அவருடைய காதலால. இந்த காதல் பாத்தீங்க அப்படின்னா, நான் அவர் மேல வச்சிருக்க காதலும் உண்டு, அவர் என் மேல பொழியிற காதலாலேயும் நான் கரைஞ்சு போகிறேங்கிறது தான் உண்மை. அந்த அளவுக்கு காதலிப்பாரு, அந்த அளவுக்கு பொசசிவா இருப்பாரு, நம்மள விட்டு கொடுக்க மாட்டாரு. அந்த காதலை யாராலையுமே வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அன்பை நம்ம மேல பொழிவாரு. இந்த உலகத்துல இல்ல வேற எங்கேயுமே கேள்விப்படாத அளவுக்கு ஒருத்தர் நம்மள லவ் பண்ணுவாரு அப்படின்னா அது பகவானால மட்டும்தான் முடியும். அவர் அந்த அளவுக்கு லவ் பண்ணுவாரு. இப்படி கூட நான் என்ன பண்ணிட்டேன் உனக்காக, இப்படி என் மேல அன்பா இருக்காங்கன்னு நமக்கே பல நேரம் அந்த கேள்வி வரும். எவ்வளவோ பாவமும் பண்ணியிருக்கோம், புண்ணியமும் பண்ணியிருக்கோம். புண்ணியத்தினாலதான் பகவான் நம்மளை தேடி வராரானா இல்ல, பாவத்தினால பகவான் நம்மளை தேடி வராரா, நம்மள கம்சன், ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷன் மாதிரி நினைச்சுக்கிட்ட நம்மள தேடி வராரானா இல்ல. ஆனாலும் நம்ம மேல உள்ள கருணையால ஏதோ ஒரு ஈர்ப்பு, ஏன்னா அவருக்கும் நமக்கும் ஆதி காலத்துல இருந்தே அந்த உறவு இருந்துகிட்டேதான் இருக்கு. அந்த உறவை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவர் கூட நம்ம போய் சேர்றதுக்கான ஒரு பயணம் தான் இந்த மனித பிறவியே. இந்த மனித பிறவியில நாம பல்வேறு சூழ்நிலைகளை சந்திக்கிறோம், பல்வேறு இன்பம் துன்பம் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்றோம், எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம், எல்லா சுகத்தையும் அனுபவிக்கிறோம், எல்லா துன்பத்தையும் அனுபவிக்கிறோம். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி 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 ஒரு கட்டத்துல பகவானே எல்லாமேன்னு அவரை போய் முழுமையா சரணடைஞ்சு அவரோட நட்பா இருந்து பக்தி செஞ்சு நட்பா இருந்து அதையும் தாண்டி அவரை காதலிச்சு ஒட்டு மொத்தமா என்னுடைய சகலமும் நீயேன்னு நம்மை நாமே முழுமையா நான்கிற அகங்காரம் துளி கூட இல்லாம முழுசா ஒப்படைக்கிறது தான் ஆத்ம நிவேதனம். ஸ்ரீராமர் மேல ஆஞ்சநேயர் அன்பு வச்சிருந்தாரு. இப்படி பிரகலாதன், துருவன், அம்பரீஷன், எத்தனையோ பக்தர்கள், மீராபாய்,
துக்காராம், நாமதேவர், எல்லாமே எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல பகவான சரணடைஞ்சிருக்காங்க, காதலிச்சிருக்காங்க, முழுமையா தன்னை ஒப்படைச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் இது வேறு ஆகும். ஒவ்வொருத்தரோட மனநிலை, அவங்களுடைய பக்தி இல்ல அவங்களோட புரிதல் இத பொறுத்து ஒவ்வொரு விதமா மாறுபடும். ஆனா என்ன, ஒரு கட்டத்துக்கு மேல காதல் தான் எஞ்சி நிற்கும். அந்த காதல் என்ன பண்ணும்னா, நான் இல்ல, நீ மட்டும்தான், எல்லாமே சகலமும் நீயே, சர்வமும் நீயே அப்படின்னு அவர்கிட்ட நம்மள ஒப்படைக்க வைக்கும். அப்படி பகவான் கிட்ட நம்மள ஒப்படைச்சதுக்கு அப்புறம் நம்மளோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மள சுத்தி நடக்கிற எந்த ஒரு நிகழ்ச்சியாலும் நாம விகாரம் அடைய மாட்டோம். எதுக்குமே ரியாக்ஷன் கொடுக்க மாட்டோம். அது பாசிட்டிவோ நெகட்டிவோ, இல்லை ஏதாவது தவறோ தப்போ குற்றமோ இன்பமோ துன்பமோ வெற்றியோ தோல்வியோ எதுவா இருந்தாலும் சரி, அதுக்கு நம்ம இன்ஸ்டன்டா ரியாக்ட் பண்ணவே மாட்டோம். இது எல்லாமே ஒவ்வொன்றும் பகவான் விருப்பப்படி பகவானாலே நடத்தி வைக்கப்படுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அப்ரோச் பண்ணுவோம். அதனால மனசுல பேரமைதி இருந்துகிட்டே இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கவலைப்பட மாட்டோம், தேவையில்லாம பயப்பட மாட்டோம். நம்மளோட பிரசன்ஸ் எப்படி இருக்கும்னா, நமக்கு மட்டும் இல்லாம நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் தைரியத்தை கொடுக்கும், உத்வேகத்தை கொடுக்கும். அது இந்த ஆத்ம நிவேதனத்தால தான் கண்டிப்பா முடியும். எல்லாரும் இந்த ஸ்டேஜுக்கு வரணும். நம்ம நிறைய மகான்களை பார்த்திருக்கோம், நிறைய முனிவர்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். நாயன்மார்கள், ஆழ்வார்கள் எல்லாருமே ஒரு கட்டத்துல ஆத்ம நிவேதனம் பண்ணி பகவான் கூட ஒன்ன கலந்தவங்க. ஆண்டாள், மீராபாய் எல்லாருமே அவங்கள எந்த அளவுக்கு கலந்தாங்க அப்படின்னா, அவங்களும் நம்மள மாதிரி சாதாரண மனிதர்களா இருந்து வாழ்ந்தவங்க தான். நம்மள மாதிரியே சுற்றி நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தாலையும் பாதிக்கப்பட்டு கவலைப்பட்டு, குடும்பத்துல நடந்தாலும் சரி, இல்ல வெளியே வேற யாருக்காவது ஒரு மிகப்பெரிய துன்பமோ கெடுதலோ குற்றமோ நடந்தாலுமே நம்ம பதட்டப்படுறோம் இல்லையா? ஒரு சுனாமி வந்தப்போ நம்ம எந்த அளவுக்கு கவலைப்பட்டோம், பூகம்பம் வந்தப்போ எந்த அளவுக்கு கவலைப்பட்டோம். அந்த ஒரு மூளையில நடந்தா கூட நம்ம மனச அந்த ஒரு செய்திகள் அவ்வளோ பாதிக்குது. அந்த பாதிப்பால நம்மளோட வாழ்க்கையில நிறைய சலசலப்பும் உண்டாகுது. அது உண்மை. இந்த மாதிரி எந்த ஒரு பாதிப்புமே நமக்கு வராது இந்த ஸ்டேஜ் வந்துட்டீங்க அப்படின்னா. எல்லாத்தையுமே ஒரு அணு கூட பகவானோட ஆசையினாலதான் இச்சையினாலதான் அசைதுங்கிற நினைப்பு நமக்கு வந்துடும், நிலையா இருக்கும். இந்த இடத்துல நம்ம பக்தியில இருந்து விலகவே மாட்டோம். நான் ஏற்கனவே சொல்லிட்டோம், சக்கியமுக்கு வந்துட்டோம் அப்படின்னா அவர் நம்ம கைய நல்லா இருக்க பிடிச்சிப்பாரு. நாமளே கைய விட்டுட்டு போலாம் அப்படின்னாலும் அவர் உடம்பு புடி மாதிரி நம்ம கைய நல்லா இறுக்கி பிடிச்சிப்பாரு. நம்மளை விடவே மாட்டாரு, விட்டு கொடுக்கவும் மாட்டாரு. அந்த அளவுக்கு பொசசிவா இருக்கிற ஒரு பர்சன் கூட நம்ம வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளையே அறியாம காதல்லையே விழுந்துருவோம் இல்லையா? அதே மாதிரிதான் பகவான் கிட்டையும். அவர் நம்மளை எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யறாருங்கிறத நாம கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு அப்சர்வ் பண்ணும் போதுதான் உங்களால அந்த காதலை புரிஞ்சிக்கவே முடியும். எவ்வளவு கருணையோட இருக்காரு, எவ்வளவு அன்பா இருக்காரு. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நமக்காக பார்த்து பார்த்து செய்யறாரு. நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, இல்ல வேற எங்கேயும் போக விருப்பம் இல்லை அப்படின்னா அது எப்படியாவது மாத்திடுறாரு, கேன்சல் பண்ண வச்சிடுறாரு, எல்லாத்தையும் நமக்கு ஃபேவரா பண்ணி விட்டுறாரு. நம்மளோட மனசு என்ன விருப்பப்படுதோ அதையே அவரும் விருப்பப்படுறாரு, அதை நிறைவேற்றி வைக்கிறாரு.
நமக்கு எது நல்லதோ அந்த வழியில போகிறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணியாவது தள்ளி விடுறாரு. நீ இந்த செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ட்டு. ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய எப்படி பார்த்து பார்த்து ஒரு கை குழந்தைய 3 மாசம் வரைக்கும் கையில பத்திரமா அந்த தலை நிக்காத. ஆனா தலையை பிடிச்சிக்கிட்டே எப்படி கையில பிடிச்சிட்டு இருப்பாங்களோ, தாங்கி நிப்பாங்களோ, அந்த பால் ஊட்டும் போது சரி, ஒவ்வொரு கணமும் ஒரு தாய் எந்த அளவுக்கு அந்த ஒரு பாங்கா இருந்த அந்த குழந்தைய பார்த்துப்பாங்களோ, அந்த மாதிரி நம்மள பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவ்வளோ கேரிங்க. இந்த காதல்னால நீங்க நிறைய பார்த்துருக்கலாம். நிறைய முனிவர்கள், ரிஷிகள் எல்லாருமே எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி அவங்களால துறந்து வாழ்க்கையில வாழ முடியுது அப்படின்னா இதுதாங்க. சகலமும் பகவானே. இங்க சுத்தி இருக்கிற எல்லாமும் பகவான். அவரை தவிர வேற எந்த பொருளும் அவங்க கண்ணுக்கு தெரியல. அதனால அந்த பொருட்கள்ல அவங்களுக்கு ஈடுபாடு வரல. நமக்கு எல்லா பொருட்களும் நம்ம கண்ணுக்கு நல்லாவே தெரியுது. அதை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறோம். டிவி இருக்கு, மொபைல் இருக்கு, இல்ல காரு, ட்ரெஸ்ஸு, போனது வந்தது எல்லா பொருட்களும் கண் கவர்ச்சியா ஒவ்வொரு பொருளும் நம்ம கண்ணுக்கு நல்லாவே தெரியுது. இது ஒவ்வொன்றையும் அனுபவிக்கணுங்கிற விருப்பத்தை பார்த்த உடனே நம்ம மனசுக்கு ஏற்படுது இல்லையா? ஆனா இந்த நிலைக்கு வந்தவங்களோட மனசு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா எல்லாத்தையும் திறந்துட்டு போயிடுறாங்க. ஏன் இவங்களுக்குலாம் இந்த மாதிரி நம்மள மாதிரி ட்ரெஸ் போட்டுக்க விருப்பம் இல்லையா, இல்ல இந்த மாதிரி கார்ல போக விருப்பம் இல்லையா அப்படின்னு நம்ம அதெல்லாம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கண்ணுக்கு, அவங்களோட பார்வைக்கு அந்த பொருட்கள் எதுவுமே தெரியலன்னு தான் அர்த்தம். அதாவது அந்த பொருட்கள்ல எல்லாமே பகவானே நிறைஞ்சிருக்காரு. அவங்க கண்ணுக்கு, நம்ம கண்ணுக்கு கவர்ச்சியே தெரியுற எந்த ஒரு பொருளும் அவங்க கண்ணுக்கு கவர்ச்சியே தெரியல. எல்லாமே பகவானா இருக்காரு. பகவானை தவிர வேற எந்த பொருளும் இந்த உலகத்துல இல்ல அப்படிங்கறத அவங்க தெளிவா உணர்ந்திருக்கிறாங்க. அதனாலதான் அவங்களால ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் துறந்து சன்னியாசியா வாழ முடியுது. பல சித்தர்களை பார்த்திருக்கோம். எல்லாருமே, சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமா எல்லா சக்தியும் பகவானுக்கே அர்ப்பணிச்சுட்டு, இல்ல கோவிலுக்கோ இல்ல ஏழைகளுக்கோ எழுதி வச்சுட்டு வெறுங்கை வீசிக்கிட்டு அவங்க நம்ம நமக்கான உணவு கிடைச்சா சாப்பிட்டுக்கலாம், இல்லையா பகவானோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்துக்கலாம் அப்படிங்கிற நினைப்போடவே வாழ்வாங்க. சன்னியாசிகள்லாம் ஒரு விஷயம் சொல்வாங்க. கல்லுக்குள்ள தேரைன்னு ஒரு உயிரினம் வாழ்ந்துட்டு இருக்குமா. அந்த தேரைக்கு கூட பகவான் உணவு கொடுக்கறாரு அப்படின்னா இந்த ஜீவனுக்கு உணவு தரமாட்டாரா அப்படிம்பாங்களாம். அதுதாங்க. அதாவது எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமா அவருக்கே அர்ப்பணிச்சுட்டு சரணடைஞ்சிட்டு, என் தேவைகளை பார்ப்பவன் நீதான், நான் அல்ல, நான் என்பவன் இல்லை அப்படின்ட்டு அவரையே ஒட்டுமொத்தமா சார்ந்து இருப்பது ஆத்ம நிவேதனம். அந்த மாதிரி நம்மளால வாழ்க்கையில கடைபிடிக்க முடியுமானா ரொம்ப கஷ்டம்தான். ஆனா முயற்சி பண்ணா கண்டிப்பா முடியும். அதுக்கும் பகவானோட அனுகிரகம் கண்டிப்பா தேவை. ஏன்னா நாம பகவான் எந்த அளவுக்கு அனுகிரகம் பண்ண தயாரா இருந்தாலும் நாம ஒரு லிமிட்குள்ளதான் அவரை வச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு லைன், ஒரு எல்லைக்கோட போட்டுட்டு தான் இது வரைக்கும் நான் இது வரைக்கும் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனா அந்த நாம போட்டு வச்சிருக்கிற இந்த எல்லைக்கோட நாமளே அழிச்சிட்டு பகவானை அழைக்கும் போதுதான் அவர் இன்னும் நம்ம கிட்ட நெருங்கி வருவாரு. நாம அவர்கிட்ட இன்னும் நெருங்கி போக முடியும். ஞானம்னா என்ன, பக்தினா என்ன, அது எல்லாத்தையும் கடந்த நிலைனா என்ன, எத்தனையோ மகான்கள்லாம் வாழ்ந்தாங்க, அவங்களோட நினைப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு, அவங்கள எப்படி, ஒரு சில மகான்களை எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கள பூஜை பண்ற மாதிரியே தெரியாது. ஆனா அவங்களாம் எல்லாம் அறிந்தவர்களா இருந்தாங்க. அவங்களோட பக்தி எப்பேற்பட்டது, அவங்களோட பூஜை எப்பேற்பட்டது, அவங்க எப்படி பூஜை பண்ணாங்க, அவங்களோட வாழ்க்கையில எப்படி பகவானை அடைஞ்சாங்க, அந்த ஒரு ஃபீலிங் எப்படி இருக்கும்.
பகவான பார்க்கறதுன்னா கண்ணால பார்ப்பதா இல்ல உணர்வதா? அந்த நிலை எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமா இந்த நம்மள முழுசா அவர்கிட்ட ஒப்படைச்சு அந்த காதலால உருகி நிக்கும் போது அந்த மனநிலை எப்படி இருக்கும்? ஆண்டாளோட மனநிலை மாதிரி, மீராபாய் இல்ல ராதையோட மனநிலை மாதிரி இருக்குமா? அந்த காதலை நம்மளால அனுபவிக்க முடியுமா? அந்த காதலுக்கு நாமளும் தகுதியானவங்களா நம்மளால மாத்திக்க முடியுமா? அட்லீஸ்ட் அந்த காதலை உணரவாவது முடியுமா? அது எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையுமே மறந்து ஒவ்வொரு பொருளையிலும் பகவானே இருக்காருன்னு நம்மளால அந்த திருஷ்டிய வளர்த்துக்க முடியுமா? எப்படி இருக்கும் அந்த நிலை? நல்லா இருக்கும் இல்லையா? நீங்களும் முயற்சி பண்ணுங்க. ஒவ்வொரு படியா ஏறி வாங்க. பகவானோட அருளால நீங்களும் அவரை நெருங்கி போகலாம். பக்தன் ரெடியா இருந்தா பகவான் கைய பிடிச்சு இழுத்துட்டு போய்கிட்டே இருப்பாரு. அவர் என்னைக்குமே கை விடவே மாட்டாரு. நமக்கு இந்த உலக வாழ்க்கை ஒரு அனுபவம் தான். பாவத்தை கழிக்க வந்தோமா இல்ல புண்ணியத்தை சேர்க்க வந்தோமா இல்ல வேற உலகத்துக்கு போக வந்தோமா, இது ஒரு டாக் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா பாவம் புண்ணியம் எல்லாத்தையும் கடந்த ஒரு நிலையில நாம எப்படி இருப்போம்? இந்த சுழற்சியில நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கிறது நமக்கு போர் அடிக்காதா? ஒரு சீரியலே பாக்குறோம், டிவி சீரியல், ஒரே சீனா இல்ல ஒரே கதைவே ரிப்பீட்டடா போடும்போது இல்ல அதுவே ஜவ்வு மாதிரி இழுக்கிறாங்க போது நமக்கு எவ்வளவு போர் அடிக்குது. அதே மாதிரி தானே இந்த உலக வாழ்க்கையும். பிறக்கிறோம், வாழ்றோம், சாவறோம், மறுபடியும் பிறக்கிறோம், வாழ்றோம், சாவறோம், ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். பட் இதுல இந்த அனுபவத்துல நம்ம என்ன உணர்ந்தோங்கிறது கூட அடுத்த பிறவியில நமக்கு ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. ஆனா பிறவி இறந்துகிட்டே இருக்குங்கிறத மட்டும் நம்மளால உணர முடியுது. ஒரு சிலர் புண்ணியம் மட்டுமே செய்யுங்கிறாங்க, ஒரு சிலர் பாவம் செய்யாத அப்படிங்கிறாங்க. ஆனா சூழ்நிலை காரணமா ரெண்டையுமே நம்ம தவறி செஞ்சிடறோம். சில பேர் புண்ணியத்தை தேடி தேடி போய் செய்யறாங்க. புண்ணியம் செய்யறதுனால பகவான் இம்ப்ரெஸ் ஆவார அப்படின்னா இல்ல. அதுக்குன்னு ஒரு வேர்ல்டு இருக்கு. நீங்க அந்த வேர்ல்டுல போய் கொஞ்ச நாள் வாழலாம், அவ்வளவுதான். அந்த புண்ணியம் செலவாகிற வரைக்கும். அதாவது நீங்க டெபாசிட் பண்ணி வைக்கிற பணம் மாதிரி தான். 2 டெபாசிட் பாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். புண்ணியத்துக்கு ஒரு டெபாசிட் பாக்ஸ், பாவத்துக்கு ஒரு டெபாசிட் பாக்ஸ். நீங்க செய்யற ஒவ்வொரு புண்ணியத்துக்கும் புண்ணியம் டெபாசிட் பாக்ஸ்ல அது ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு பாவமும் பாவத்துக்கான டெபாசிட் பாக்ஸ்ல ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கான வட்டியும் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. நீங்க எதை ஃபர்ஸ்ட் எடுத்து செலவு பண்ண போறீங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணுவீங்க. நீங்க எடுக்கிற பிறவி மூலமா இல்ல அனுபவிக்கிற இன்பம் துன்பம் மூலமா அது கரையும் இல்ல ஏறும், இவ்வளவுதாங்க. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்றதுக்கு புண்ணியம் கூட வேண்டாம், புண்ணியத்தை கூட நான் சம்பாதிக்க கூடாதுன்னு பல சன்னியாசிகள் பல முனிவர்கள் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா புண்ணியம்னு ஒன்ன சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னா அதை நான் செலவு பண்ணிதான் ஆகணும். அதற்கான இன்பத்தை நான் தேடி அனுபவிச்சுதான் ஆகணும். அப்போ அந்த புண்ணியம் கூட வேண்டாம் அப்படின்னு இருந்தவங்க தான் இருக்காங்க. அதுக்காக புண்ணியமே செய்யாமலே இருப்பாங்களா அப்படின்னா கிடையாதுங்க. அதாவது பலனைவே எதிர்பார்க்க மாட்டாங்க, அல்லது அந்த பலனை பகவானுக்கே அப்படின்ட்டு அவருக்கே ஒப்படைச்சிடுவாங்க. இது பார் நாராயணா, நான் அன்னதானம் செய்யறேனா இல்ல வேற எந்த புண்ணியம் செஞ்சாலும் சரி, படிப்புக்கு உதவுறேனா, எதுவா இருந்தாலும் சரி, எந்த புண்ணியமா இருந்தாலும் சரி, அந்த புண்ணியத்தோட பலன் எதுவா இருந்தாலும் அது உனக்கே சேரட்டும், எனக்கு அதுல துளி கூட வேண்டாம் அப்படின்னு அவர்கிட்ட ஒப்படைச்சிடணும். ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா அந்த புண்ணிய கணக்கு ஆட் ஆகாது. நீங்க ஏற்கனவே இருக்கிறத மட்டும் செலவு பண்ணிட்டு பகவானை போய் சேர்ந்துடலாம், அவ்வளவுதான். சோ இந்த ஆத்ம நிவேதனம் நான்கிற அகங்காரத்தை முழுமையா தொலைச்சு முழுமையா கரைச்சு பகவானுக்கே ஒப்படைச்சிடறதுதான். அவருக்காக மட்டுமே இந்த உலகத்துல நமக்கு எஞ்சி இருக்கிற வாழ்க்கைய அவரை நினைச்சுக்கிட்டு வாழ்றது.
அவருக்காகவே ஒவ்வொரு கடமையும் செய்யறது. இன்பமோ துன்பமோ எது கொடுத்தாலும் எல்லாம் பகவான் கொடுத்தது. அதனால நான் வருத்தப்படவும் மாட்டேன், துள்ளி குதிக்கவும் மாட்டேன், சந்தோஷப்படவும் மாட்டேன், ஆர்ப்பாட்டம் பண்ணவும் மாட்டேன், அதனால அகங்காரத்தை வளர்த்துக்கவும் மாட்டேன் அப்படின்ட்டு எல்லாமே சகலமும் நீயே அப்படின்னு அவருக்கே எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு அவரோட இந்த நிமிஷம் பகவான் என் கண் முன்னாடி வந்து நின்று எழில் கிளம்ப போலாம் அப்படின்னாலும் போக தயாரா இருக்கிற நிலையில இருக்கிறது தான் ஆத்ம நிவேதனம். சட்டுன்னு இப்ப வந்தாலும் இந்த நொடி வந்தாலும் நான் வரேன் நாராயணா, எல்லாத்தையும் திறந்து, அதாவது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே நமக்கு எல்லா காலத்திலும் இருந்துகிட்டே தான் இருக்கும். நாம இருந்தாலும் இருக்கும், இல்லைனாலும் அது தொடரும், அவ்வளவுதான். நம்ம மூலமா தான் இந்த ஒரு விஷயம் நடக்கும்னு பகவான் எந்த காலத்திலும் யாருக்காகவும் எழுதி வைக்கவே இல்லை. நாம இல்லைனாலும் அந்த விஷயம் தொடர்ந்து நடக்கத்தான் போகுது. அதை நாம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதனால எந்த கணமும் பகவானுக்காக பகவானை சேர தயாரா இருக்கிறது, அவருக்காகவே அவரை நினைச்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வது, அந்த காதல்ல உருகி உருகி கரைவது ஆத்ம நிவேதனம். தேங்க்யூ.